bracelet making பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் நான் இந்த கிராக்கிள் பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு கோக்குறதுக்கு 0.8 எலாஸ்டிக் ஸ்ட்ரிங் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த க்யூட்டான டால் சாம் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான ஜம்பிங்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு மீடியம் சைஸ்க்காக நான் 22 பீட்ஸ் தான் போட போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து கிட்ஸுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட் சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ஏஜ் கேட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட் சைஸ் போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் 22 பீட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எப்படி நம்ம நாட் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறத ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத இதுக்கு உள்ளார விட்டுட்டு நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை திரும்பவும் உள்ளே விட்டிங்கன்னா இதுதான் உங்களோட பேஸ் நாட். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஸ் நாட் க்ரியேட் ஆகும். ஸோ செகண்ட் நாட் ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டில் இருக்கிறத லெஃப்ட்டை ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட்டை ட்விஸ்ட் பண்ணிட்டு இதை ரெண்டும் இழுத்திங்கன்னா அவ்வளோதான், ஈஸியான உங்களுக்கு பிரேஸ்லெட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட சாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஜம்பிங் அண்ட் இந்த டூல் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜம்பிங் ஃபஸ்ட்டு இதோட மவுத் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சாம், இதில் போட்டுட்டு ஸோ சென்டராக உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் சாம் போட்டுக்கலாம். பட் மோஸ்ட்லி எல்லாருமே சென்டரில் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நானும் சென்டரில் தான் போட போகிறேன். ஸோ இந்த ஓப்பன் பண்ணோம் இல்லையா இந்த மவுத்தை, ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபினிஷிங்கோடு பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், ஈஸியான ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் முடிஞ்சிருச்சு.